அந்த அம்மா போனை மட்டும் எடுத்து வந்து கொடுங்கக்கா. ஒரே ஒரு ஃபோன் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துறேன்க்கா. ப்ளீஸ்க்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்கக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா. சரி இருமணி, நான் போய் பாக்குறேன். போன் இங்க இருக்கே. சீக்கிரம் பேசிட்டு கொடுமா. இதை கைட்டு விடுங்கக்கா, நம்பர் போட்டுக்கிறேன். என்னம்மா நீ இப்படி பண்ற? டக்குன்னு நம்பர் சொல்லுமா. 8608229400. இரு, இந்தம்மா போன் போட்டு பேசு. அக்கா இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்கக்கா. என்னம்மா நீ? இந்தம்மா பேசுமா. என்னது என் பர்சனல் நம்பருக்கு கால் வந்துகிட்டே இருக்கு? யார் கால் பண்றா? சார் சீக்கிரம் ஃபோன் எடுங்க, ஃபோன் எடுங்க. சார் ஃபோன் எடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சார் ஃபோன் எடுங்க. யாரா இருக்கும் என் பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணது? ஹலோ 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 ஹலோ, ஏங்க ஃபோன் பண்ணிட்டு ஏன் பேசாம இருக்கீங்க? ஹலோ ஏனுங்க, அது தேங்காய் மண்டி தானுங்க? நான் தாங்க பொன்னாத்தா பேசுறேன். தேங்காய் மண்டியா? ஒரு மூட்டை தேங்காய் அனுப்பிச்சு வைங்க. மா இது ராங் நம்பர்மா. சாரிங்க, ராங் நம்பர் போட்டேங்க. ஐயோ மன்னிச்சிருங்க.
ஏண்டி சோறு தண்ணி இல்லாம உன்னை வச்சுக்கிட்டு இருக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிராடி? ஆ? சொல்லுடி, எவனுக்கு ஃபோன் பண்ண? ஏய், யாருக்குடி ஃபோன் பண்ண கேக்குறல்ல? சொல்ல மாட்ட? ஆ? சொல்ல மாட்ட? இந்த நம்பரை மாதவி கிட்ட சொன்னா அவ யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றா. என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன் என்ன? ஆனா ஒண்ணுடி, உனக்கு கேடுகாலம் ஆரம்பிச்சிருச்சுடி. உன் முடிவை நீயே தேடிக்கிட்ட. நான் என்ன கண்ணு பண்றது? இங்க நடந்ததெல்லாம் மாதவி கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, இதுக்கு மேலேயும் அவன் உன் மேல இறக்கம் காட்டுவான்னு மட்டும் நினைச்சிடாத. அவ 3 மட்டும் சொல்லிட்டா உன் கதைய நான் அப்பவே முடிச்சிருவேன்டி, முடிச்சிருவேன். எனக்கு தெரியாம போன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த விட்டு நீ அசையவே கூடாது. அசைஞ்சேன்னு வச்சுக்கோ, ஓடி தோலை உரிச்சிடுவேன் ராஸ்கல். என்னடி நினைச்ச? என்ன நினைச்ச? என்னடி நினைச்ச? ஐயா அக்கா என்ன மன்னிச்சிருக்கா? ரொம்ப துணிச்சல் வந்துருச்சுடி உனக்கு. உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் செல்போனை எடுத்துக்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்துருப்ப நீ. ஏண்டி, இங்க நடக்கிற விஷயம் எதுவும் வெளியே போக கூடாதுன்னு ஏற்கனவே உன்னை எச்சரிச்சு வச்சிருக்கேன்ல. அப்படி இருந்தும் இவ தப்பிக்கிறதுக்கு நீ உதவி பண்ணிருக்கேன்னா என் மேல உனக்கு பயம் போயிடுச்சுன்னு தானடி அர்த்தம்? போயிடுச்சுன்னு தானடி அர்த்தம்? ஏண்டி, நீ செஞ்ச காரியத்துக்கு என்ன பண்ணலாம்? ஐயோ கம்பிய காய வச்சு கால்ல சூடு போட்டுட்டுமா? ஐயோ அக்கா வேண்டாம். இல்ல உடம்புல வேற எங்கேயாவது போட்டுட்டுமா? அப்போ உனக்கு பயம் வரும்ல? ஐயோ அக்கா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்க்கா, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்க்கா. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கக்கா. அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருந்துச்சுக்கா, அதனாலதான் செல்போனை கொண்டு வந்து கொடுத்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச என்ன அடிப்பீங்கன்னு சொன்னேன்க்கா. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்க்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்க்கா. அப்படியா? அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கக்கா. அக்கா அக்கான்னு சொல்றதுனால அக்கா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியாக்கும். பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருச்சாக்கும். இந்த மாதிரி நீ பண்ணதுனால உனக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லு, நீயே சொல்லுடி. உன்னை என்ன பண்ணலாம்? அடிக்காதீங்கக்கா. இப்போ உன்னை மன்னிச்சு விட்டுட்டேனா இனிமே உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னு, என்ன காரியம் வேணாலும் செஞ்சு தப்பிச்சிடலான்னு திமிரு வந்துருண்டி உன் உடம்புல. சரியான திமிரு வந்துருண்டி. அடிக்காதீங்கக்கா. இந்த தப்புக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அக்கா என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. அப்பதாண்டி உனக்கு என் மேல பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏண்டி, என்னடி என்கிட்ட உனக்கு பயம் விட்டு போச்சா? சொல்லு, விட்டு போச்சா? ஒண்ணு பண்ணிடாதீங்கக்கா. வாடி, பயம்னா என்னன்னு உனக்கு காமிக்கிறேன். வாடி. அக்கா வேண்டாம், என்ன விட்டுருக்கா. ஒழுங்கா இரு, என்ன விட்டுருங்க. அறுத்து கூறு போட்டுருவேன், ஜாக்கிரதை. வாடி, நீ வாடி. இந்த ஒரு வாடின்றல, இன்னைக்கு பயம்னா உனக்கு என்னன்னு காட்டு. சுபா இந்த தெருவன் தானே சொன்னா, ஆனா அவ சொன்ன நம்பரை காணுமே. உள்ள போய் பாப்போம். இந்த வீட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய பங்களா. அப்பா, உள்ள போய் பார்க்கலாம். அம்மா. யார் நீங்க? வணக்கம்மா. வணக்கம். இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறாளே பவித்ரா, ஆமா. அவ அண்ணியோட அம்மா. என் பேரு மோகனா. அப்படியா? சுபாவோட அம்மாவா நீங்க? வாங்க உள்ள வாங்க. நான் தேவோட பாட்டி தான். வாங்க. சரி. எவ்வளோ பெரிய வீடு. அப்பா, சூப்பரா இருக்கு. பவித்ரா கொடுத்து வச்சவதான்.
வாங்க உட்காருங்க வாங்க. ஆ, ஆ. வீட்டை நல்லா கட்டியிருக்கீங்க. சூப்பரா இருக்கு வீடு. உட்காருங்க. இருக்கட்டுங்க. நல்லா உட்காருங்க. ஆ, ம். என் பொண்ணு எப்பவும் உங்களை பத்தியும் உங்க பேரனை பத்தியும் நிறைய சொல்லிருக்கா. உங்க பேச்ச எடுத்தாலே போதும், வாய் கொள்ளாம பேசிக்கிட்டே இருப்பா. இப்ப கூட பாருங்க, ஒரு வேளையே இந்த பக்கம் போறேன்னு சொன்னேன், அவ்வளவுதாங்க. அங்கதான் பாட்டி வீடு இருக்கு, அவ்வளவு தூரம் போயிட்டு அவங்கள பார்க்காம வந்துடாதேன்னு ஒரே அனத்தி எடுத்துட்டா. சரிடி, கண்டிப்பா பாத்துட்டு வரேன்னு சொன்னேன், அதாங்க வந்தேன். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் எதுக்குங்க, எதுவுமே வேணாம். வீட்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இது பாருங்க, இந்த உலகத்துல நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கு, ஆனா நல்ல மனசுங்கிறது இருக்கவே இருக்காது. ஆனா உங்ககிட்ட பணமும் இருக்கு, வசதியும் இருக்கு, நல்ல மனசும் கூடவே இருக்கு. எல்லாரையும் சமமா நினைச்சு பழகுறீங்களே, நீங்க வந்ததுல சந்தோஷம்னு நிறைஞ்ச மனசோட கூப்பிடுறீங்களே, இந்த குணம் யாருக்குங்க வரும் சொல்லுங்க? உண்மையிலேயே பவித்ரா இந்த வீட்டுக்கு மருமகளா வர ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதே மாதிரி தாங்க நீங்களும். ஏன்னா பவித்ரா மாதிரி ஒரு தங்கமான பொண்ண பாக்குறது ரொம்ப அபூர்வங்க. ஆமாங்க, தாய் இல்லாத குடும்பத்தை ஒரு தாய் போல இருந்து பாத்துக்கிறாங்க. அவ இங்க வந்தாலும் அவ இந்த வீட்டையும் குடும்பத்தையும் தாங்கி பிடிச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட தங்கமான பொண்ணுங்க அவ. உங்க பேரை மட்டும் சாதாரணமானவரா என்ன? கொடை வள்ளலுங்க. என் மாப்பிளைக்கு வேலை இல்லைன்ன உடனே வேலையெல்லாம் போட்டு கொடுத்திருக்காரே. பவித்ராவ பொண்ணு எடுக்கிறது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு நயா பைசா வேண்டாம், எல்லா செலவையும் நாங்களே பாத்துக்கிறோன்னு இந்த காலத்துல யார் சொல்லுவாங்க? இத பாருங்க, அதனால அவங்க 2 பேருமே கொடுத்து வச்சவங்க தான். அப்புறம் என் மாப்பிள்ளைக்கும் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு ரொம்ப ஆசைதாங்க. ஆனா பாவம், இவ்ளோ நல்ல வேலை இல்லாம இருந்துட்டு இப்பதான் உங்க பேரன் தயவால வேலைக்கு போயிட்டு இருக்காரு. கையில காசு பணம் இல்லைன்னாலும் தங்கச்சின்னா அவ்வளோ உசுருங்க. அவளுக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போயிடுவாரு. பணம் காசு என்னம்மா, வரும் போகும். பாசமும் நேசமும் தானம்மா முக்கியம். ம். வந்ததுல இருந்து பேசிட்டே இருக்கோம். நீங்க முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். இத பாருங்கம்மா, நீங்க எப்பவுமே என் பொண்ண பார்த்து நீயும் என் பேத்திதான், இந்த வீட்லயும் ஒருத்திதான்னு அடிக்கடி சொல்லுவீங்களாமே. அப்போ என் பொண்ணு உங்க வீட்ல ஒருத்தினா அப்ப அம்மா நானும் உங்களுக்கு சொந்தம் தானே? கண்டிப்பா. அப்ப என்னைக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம்ல. இத பாருங்க, இங்க சாப்பிடறதுக்காகவே இன்னொரு நாள் நான் வரேன், சரியா? நீங்க சாப்பிட்டது போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், போதுமா? நல்லா சிரிக்க சிரிக்க பேசுறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. ஆனா நீங்க இங்க அடிக்கடி வந்துட்டு போகணும், சரியா? இத நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் இனி வராம இருப்பேனா? கண்டிப்பா வருவேன். சரி. வரட்டுமா? என்னம்மா? இல்ல பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. பக்கத்துல தான் பொண்ணு இருக்கா, நான் போய் பாத்துக்கிறேன், விடுங்க. என்னன்னு சொல்லுங்கம்மா. ஐயோ, சொல்லனா நீங்க விட மாட்டீங்க போல இருக்கே. வேற ஒண்ணும் இல்ல, பக்கத்துல ஒரு ஆயுர்வேதிக் கிளினிக் இருக்கு. எப்பவுமே அங்கதான் செக்அப் பண்ணி மருந்தெல்லாம் வாங்குவேன். 3 மாசத்துக்கு ஒரு தடவை 4000 ரூபாய்க்கு மருந்து கொடுப்பாரு. இன்னைக்குன்னு பார்த்து கிளம்புற அவசரத்துல அப்படியே பர்ஸ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போய் திரும்பி வரணும்னா லேட் ஆயிடும். பரவாயில்லங்க, பக்கத்துல தெரிஞ்சவங்க வீடு இருக்கு, வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயே, இருங்க. இதுக்கு எதுக்கு அங்க போய் அலையணும்? பணம் தானே,
இருங்க நான் தரேன். ஐயோ வேணாங்க. என் பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவா. அதுல வேற பவித்ராவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். வேண்டாங்க. இது எதுக்குங்க உங்களுக்கு தெரிய போகுது? அதுக்கு இல்ல. நான் தரேங்க, இருங்க. நீங்க வாங்கிக்கலன்னா நான் கோச்சுப்பேன். அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஐயோ என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. உங்கள மாதிரி பெரிய மனுஷங்க தயவுதான் எனக்கு ரொம்ப முக்கியமா. ஆனா ஒண்ணு பாருங்க, நீங்க தர்ற பணத்தை நான் கடனா வாங்கிட்டு அப்படியே திருப்பி கொடுத்துருவேன். சரியா? நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். சரி இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இப்படி ஒரு அசடு இருக்குமா என்ன? பவித்ராவை தான் ஈஸியா ஏமாத்தலான்னு பார்த்தா அவ வாழ போற குடும்பமும் இப்படி ஏமாறுது. நமக்கு வசதியா போச்சு. இந்தாங்க வச்சுக்கோங்க. என்னங்க இவ்ளோ பெரிய கட்டா இருக்கு? அப்போ 10,000மா? எனக்கு 4,000 போதுங்க. என்னங்க அதுக்காக கணக்காவ கொடுக்க முடியும்? போற இடத்துல கூட குறைச்சல் ஆகலாம்ல. இல்ல இருந்தாலும் இத பாருங்க, நான் சொன்னேன்ல உங்ககிட்ட பேச மாட்டேன். என்ன ஏன் தயங்குறீங்க? பவி குடும்பத்துக்கு நீங்களும் சம்மந்தி, நானும் சம்மந்தி. அப்ப நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. வாங்கிக்கோங்க. ஆமாங்க, நீங்க வேற ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் வாங்கிக்கலனா தப்பாயிடுமே. அதுக்காக வாங்கிக்கிறேன். அப்ப நான் வரேங்க. ஆனா நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். நீங்க வாங்கிக்கணும். சரியா? கண்டிப்பா வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க, நான் வரேன். ஐயோ 100 ரூபாய் கட்டு, அடுத்தது 500 ரூபாய் கட்டு. சாரி மாதவி, வந்து ரொம்ப நேரமாச்சா? கிளைமேட் ரொம்ப கூலா இருக்கு. நாம ஏதாவது சூடா சாப்பிடலாமா? நேரா விஷயத்துக்கு வா. என்கிட்ட தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? எதுக்காக என்னங்க வர சொன்ன? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறைய இருக்கு. என்ன அப்படி பாக்குற? பவித்ரா எப்பவுமே உன்னோட விரோதியா இருக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? ஆனா நான் உன்னை அப்படி நினைக்கவே இல்லை. உன்னை ஒரு ஃப்ரெண்டு போல, சிஸ்டர் போல தான் நான் பாக்குறேன். உன்னை நெருங்கி வந்தாலும் நீ என்னை விட்டு விலகி போயிட்டே தான் இருக்க. இங்க பாரு, நீ பாட்டியோட பேத்தி, தேவுக்கு முறை பொண்ணும் கூட. தேவ் என்ன விரும்பாம இருந்திருந்தா ஒருவேளை நீ தேவ கூட கல்யாணம் பண்ணிருந்திருப்ப. சரி, இப்போ எங்க கல்யாணம் முடிவாயிடுச்சு. இனி என்ன பண்ண முடியும்? ஆனா அதுக்காக நம்ம 2 பேரும் விரோதிகளா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நீ பாட்டிக்கு பேத்தினா நான் உங்க பேரனுக்கு வைஃப் ஆக போறவ, அவ்வளவுதானே? நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்க போறோம், வாழ போறோம். அப்படிங்கிறப்போ நாம எதுக்காக எதிரும் புதிருமா நிக்கணும்? நமக்குன்னு தனித்தனி இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. நம்ம ஒருத்தரோட விஷயத்துல தலையிடாம இருந்தாலே போதும். ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தா போகும். இன்னைக்கு கூட நான் தேவ் கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். எனக்கு ஜிஎம்டி போஸ்ட் கொடுத்தா மாதவிக்கு என்னோட ஜிஎம் போஸ்ட் கொடுக்கணும்னு. நான் என்னைக்குமே தேவ் கிட்ட ஒன்னு விட்டு கொடுத்ததே இல்லை. அதே மாதிரி நீயும் என்கிட்ட நடந்துக்கலாம்ல. சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்.
நான் உன்கிட்ட நட்போட ஒரு சகோதரியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நோ, நம்ம 2 பேரும் சிஸ்டர்ஸ். சரியா? ஃப்ரெண்டா இருக்கலாம் மாதவி.